வணக்கம். வயலட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பூவோட பேர் சைனீஸ் வயலட். டேபிள் ரோஸ் வளர்க்குறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி தான் சைனீஸ் வயலட் வளர்க்குறதும். ஒன்ஸ் வச்சா போதும், படர்ந்து போயிட்டே இருக்கும். சைனீஸ் வயலட் அகாந்தேசி ஃபேமிலியை சேர்ந்தது. சைனீஸ் வயலட்க்கு கோரமண்டல், கிரிப்பிங் ஃபாக்ஸ் க்ளோ, எசிஸ்தேஷியா கேஞ்சட்டிகா, ஃபிலிப்பைன் வயலட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அப்புறம் கலர் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்குது. இதுலேயே லைட் பிங்க், ஒயிட், ஹாஃப் ஒயிட், எல்லோ, பர்பிள், ஒயிட்டில் சென்டரில் மட்டும் வயலட், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் வயலட் லீவ்ஸில் வேரிகேட் டைப்பும் இருக்குது. நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் சைனீஸ் வயலட் வளர்த்துறது ரொம்பவுமே ஈஸி, நோ மெயின்டெனன்ஸ். இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. தரையில் வச்சிங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டே இருக்கும். எனக்கு இந்த கலர் ரொம்பவுமே ஃபேவரட். இந்த செடியை எனக்கு என்னோடய அக்கா தான் கொடுத்தாங்க. இந்த பூக்கள் அப்படி கொத்தாக பார்க்கும்போது எனக்கு ஆர்கிட் ஃப்ளவர் தான் ஞாபகம் வருது. ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் எனக்கு எப்போவுமே பிடிச்ச பூக்கள். ஆனால் சைனீஸ் வயலட் வந்ததுக்கப்புறம் இதுதான் ரொம்பவுமே ஃபேவரட் ஆயிடுச்சு. இந்த பூக்கள்லாம் பூத்ததுன்னா 4-5 டேஸ்க்கு அப்படியே இருக்குது, வாடுறதில்ல. அதுக்கப்புறம் தான் கொட்டுது. சைனீஸ் வயலட் பதியம் போட்டு வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். தண்டை கட் பண்ணி வச்சாலே சூப்பராக வேர் விட்டு வளர்ந்துடும். அதே போல் நல்ல வெயிலையுமே சூப்பராக வளரும். தண்ணி மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஹாப்பி கார்டனிங். நன்றி.